இந்த துளசி மாடத்துக்கு இது ஸ்ப்ரே பெயிண்ட் அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அடிச்சிருந்தேன். கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இது வந்து ஒரு குட்டி துளசி மாடம். இதுல வந்து அகல் விளக்கு வச்சு ஏத்தலாம். நல்லாருக்கும். சரி இதுவுமே டல்லா இருக்கு. சரி இதுக்கும் கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய துளசி மாடத்த இப்ப சில்வரா மாத்தியாச்சு. இப்ப சின்னதையும் அதே மாரி பண்ணலாம். நீங்களும் இந்த மாரி ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா, குட்டி குட்டி பொம்மைங்க இந்த மாரி ஏதாவது இதுவா இருந்தா, நீங்க இந்த மாரி கோல்டு ஸ்ப்ரே, கலர் ஸ்ப்ரே, சில்வர் ஸ்ப்ரே இந்த மாரி நெறைய கடையில விக்கிதுப்பா. வாங்கி அடிச்சீங்கன்னா, அழகா இருக்கும் பாக்கறதுக்கு. ஏன்னா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி கழுவ மாட்டோம் இல்லையா? அப்படியே தானே இருக்கும். அதனால இதுக்கும் அடிச்சிரலாம் அப்படின்னு அடிச்சுட்டேன் நானு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், காவி பூசியிருந்தேன். இப்ப வந்து லைட்டா அடிச்சு இது மேலயும் லைட்டா அடிச்சு விட்டுறலாம். கொஞ்சம் டல் ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாரி ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி இந்த மாரி குட்டி குட்டி இதுலலாம் அடிச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சரி இது ரொம்ப நல்லா இருக்கே! வெளிய ஒரு பிள்ளையார் இருக்காரு. அவருக்கும் அடிக்கலான்னு சொல்லிட்டு இவருக்கும் சூப்பரா அடிச்சாச்சு. இவரையும் அழகா மாத்தியாச்சு. நீங்களும் குட்டி குட்டி பிள்ளையாரு, கிருஷ்ணர் பொம்மை இந்த மாரிலாம் இருந்தா ஸ்ப்ரே அடிங்க. ரொம்ப நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு.